தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும். லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் புதிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 30ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். பெரியார் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. திமுக மூத்த தலைவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னையில் பெரியார் திடலில் டிஜிட்டல் பகுத்தறிவு நூலகம் மற்றும் ஆய்வு மையம் திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். திராவிட மாடல் என்றால் என்னவென்று கேட்பவர்களுக்கு பெரியாரின் கைத்தடி ஒன்றே போதும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 37வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. எம்ஜிஆர் வழியில் நின்று நம் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம். எம்ஜிஆர் நினைவு நாளில் உறுதிமொழி ஏற்ற அதிமுகவினர். பரங்கமலை சிங்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம் நெஞ்சை விட்டு மறையாத பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி தவேக தலைவர் விஜய் மரியாதை. பெரியார் வழிகாட்டிய உண்மையான சமூக நீதி பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதியேற்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. எம்ஜிஆர் நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மரியாதை. வி.கே. சசிகலாவும் தனது ஆதரவாளர்களுடன் வந்து மரியாதை செலுத்தினார். சாதி சமயம் பார்க்காமல் பழகிய எம்ஜிஆரோடு பிரதமர் மோடியை ஒப்பிடவே முடியாது. எம்ஜிஆரோடு பிரதமர் மோடியை ஒப்பிட்டு பேசிய அண்ணாமலைக்கு ஜெயக்குமார் பதில். சுயநலமாக செயல்படும் எடப்பாடி பழனிசாமி திருந்தாவிட்டால் திருத்தப்படுவார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எச்சரிக்கை. திண்டுக்கல் பழனியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து புகைப்படம் எடுப்பதில் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு. கவுன்சிலர் தொழிற்சங்க நிர்வாகியிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம். அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் பெரியாரின் கொள்கைகள் கைவிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளதாகவும் சிபிஎம் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திப்பு. ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் பேச்சுவார்த்தை.
ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டும் என்பதுதான் தங்களது விருப்பம். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் பேட்டி. வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படாததை கண்டித்து மாநிலம் முழுவதும் பாமகவினர் ஆர்ப்பாட்டம். வழக்கை துரிதப்படுத்தி இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர கோரிக்கை. தமிழ்நாட்டில் 5 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் காலி பணியிட விவகாரம். தேடுதல் குழு விவகாரத்தில் ஆளுநர் தமிழக அரசு இடையேயான மோதலில் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறையாகி உள்ளதாக கல்வியாளர்கள் வேதனை. தேசிய தடகள போட்டியில் பங்கேற்கப்படவில்லை என தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது மாணவர்கள் புகார். மீறி சென்றால் மோசடி சான்றிதழ் செய்ததாக கூறி காவல்துறையில் புகார் அளிப்பேன் எனவும் மிரட்டுவதாகவும் வேதனை. தாடி வைத்த இஸ்லாமிய காவலரை பணி நீக்கம் செய்ததற்கான உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மதுரை மண்டலத்திற்கு உட்பட்ட மின்வாரிய கோட்டங்களில் 70 விழுக்காடு காலி பணியிடங்கள். ஆர்டிஐயில் வெளியான அதிர்ச்சி தகவல். சென்னை மாதவரத்தில் 1.5 கிலோ மெத்தபட்டமைன் போதைப் பொருள் சிக்கிய விவகாரம். கைதான இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் மணிப்பூர் விரையும் தனிப்படை போலீசார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன் திருட்டு. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் 3 கைது செய்து போலீசார் நடவடிக்கை. கரூர் அருகே காற்றாலை விசிறிகளை ஏற்றி சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்து. ராட்சத கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தும் பணி மும்முரம். திண்டுக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலக பதிவாளர் மீது நில அபகரிப்பு புகார். பதிவாளரை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குவாதம். வேலூர் மாவட்டம் அனுப்பு கிராமத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம். இளம் பெண்ணை தொடர்ந்து கால்நடைகளையும் வேட்டையாடுவதால் மக்கள் அச்சம். சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனிடம் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை. பெண் உயிரிழந்த திரையரங்கிற்கு முன் அறிவிப்பின்றி சென்றது ஏன் என அடுக்கடுக்கான கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜனவரி 8ஆம் தேதி கூடுவதாக அறிவிப்பு. பாஜக எம்பி பி சௌத்ரி தலைமையிலான குழுவில் பிரியங்கா காந்தி, தமிழ்நாட்டில் வில்சன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வரும் 26, 27ஆம் தேதிகளில் வகுப்பு வாரிய மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம். டெல்லி, கர்நாடகா உள்ளிட்ட 6 மாநில வகுப்பு வாரியங்களிடம் கருத்து கேட்க முடிவு. ராஜஸ்தானில் 150 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுமி. 20 மணி நேரத்திற்கும் மேலாக மீட்பு பணி தீவிரம்.